நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் பொன்முடி உயர்கல்வித்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களினுடைய சிறப்புரை இப்பொழுது ஐயா. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு அறிவியல் அறிஞர் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பிரதீப் யாதவ் அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற முனைவர் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தினுடைய உறுப்பினர் செயலர் வின்சென்ட் அவர்களே, இதிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் திரு டி அப்ரஹாம் அவர்களே, அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரை நவிலவிருக்கிற ராமசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, கலந்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பரிசு பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கிற அன்பிற்குரிய அறிவியல் அறிஞர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி எப்பொழுதோ நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி. இது 18, 19, 19, 20, 20, 21 இந்த 3 ஆண்டுகளுக்கான விருது வழங்குகிற நிகழ்ச்சி. அப்பொழுதே வழங்கியிருக்க வேண்டும். அது தாமதமாகிவிட்டது. காரணம், இந்த அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்திற்கு செயலாளரே இல்லாமல் சில காலம் இருந்தது. இப்பொழுது செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற வின்சென்ட் அவர்கள் வெகு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு செயலாளராக செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதனால்தான் அவர் வந்தவுடனே இந்த கோப்புகளை எல்லாம் புரட்டி பார்த்து உடனடியாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். முதலில் அவருக்கு என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வருகிற பொழுதே என்னுடைய செயலாளர் சொன்னார், இப்போ மட்டும் இல்லை சார், இந்த 22, 23 அந்த ஆண்டுகளுக்கும் நாம் உடனடியாக தேர்ந்தெடுத்து வழங்க வேண்டும் என்று அவரும் கூறியிருக்கிறார். ஆகவே வெகு விரைவிலே அதற்கான நிகழ்வுகளும் உடனடியாக நடைபெறும். அதை நம்முடைய அன்பிற்குரிய ஆப்ரஹாம் இங்கே பேசுகிற பொழுது சொன்னார். அவரும் சரி, நம்முடைய செயலர் அவர்களும் சரி, இருவரும் மிக சிறப்பாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த உயர்கல்வித்துறை எந்த துறையில் ஈடுபட்டாலும் அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழ்நாடு அறிவியல் அறிஞர் விருது வழங்கும். ஏன்னா இந்த விருது வழங்குங்கிறது சாதாரணமான நிகழ்ச்சி கிடையாது. இட்ஸ் என்கரேஜிங் ரிசர்ச். ஆய்வு மனப்பான்மை, அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் ஆராய்ச்சி இவைகளை ஊக்குவிப்பதற்காக நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் தான் இந்த நிகழ்ச்சிகள். அதற்குத்தான் அறிவியல் தொழில்நுட்ப மன்றம். அறிவியல் தொழில்நுட்பம்னா என்ன? இந்த அறிவியல் தொழில்நுட்பம் சயின்டிஃபிக் நாலேஜ். இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அது ஏதோ சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் வளரணும். சயின்டிஃபிக்னா அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்கிற மனப்பான்மை. ஆய்வு செய்கிறதுன்னா என்ன? ஆய்வுன்னா ஏதோ ஒரு கட்டுரையை படிச்சுட்டு அப்படியே எழுதிட்டு போகிறது கிடையாது. ஆய்வுன்னா இட் ஷுட் பி இன்டர்டிசிப்ளினரி. பல்வேறு பாடத்திட்டங்களை தெரிந்து அந்த முறைகளிலே செய்வது தான் ஆய்வு. அதுதான் மிக மிக முக்கியம். சோஷியாலஜி நான் படிக்கும்போது நான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணேன். என்னுடைய கைடு எனக்கு சொன்னது பூரா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீ அப்புறம் படிச்சுக்கலாம், நீ எம்ஏ படிச்சுட்ட, சோஷியாலஜி படி, அதில் தான் அந்த மெத்தடாலஜியே கரெக்டாக இருக்கும், சோஷியாலஜி படின்னு சொன்னார். சோஷியாலஜி படித்தோம். ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அமெரிக்கன் பிளாக் மூமெண்ட்ஸும் நம்ம திராவிடியன் மூமெண்ட்ஸும்.
அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சயின்டிஃபிக் அப்ரோச், அறிவியல் ரீதியான அப்ரோச், நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பொழுது அவர் சொன்னது முதல் வார்த்தை, உயர்கல்வியினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது மட்டும் எங்களுடைய நோக்கமல்ல. எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது, அதற்குரிய திறமையையும் வளர்க்க வேண்டும். எண்ணிக்கைனா குவான்டிட்டி. இன்னைக்கு இந்திய அளவில் உயர்கல்வித்துறையில் நாம் தான் 52% இருப்பது தமிழ்நாடு தான் என்பது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த 52% எண்ணிக்கையில் இருந்தால் மட்டும் போதாது, திறமையையும் வளர்க்க வேண்டும். நாட் ஒன்லி குவான்டிட்டி பட் ஆல்சோ குவாலிட்டி. இந்த இரண்டையும் வளர்ப்பது தான் நம்முடைய கல்வியினுடைய நோக்கம். அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் கல்வி வளர்ச்சி என்பது அதுதான். அது தமிழகத்திலே நீண்ட காலமாக இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த கல்வி வளர்ச்சி இன்று சிறப்பாக தமிழகத்திலே வளர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவைகள்தான் இந்த அறிவியல் தொழில்நுட்ப மன்றம். இந்த அறிவியல் தொழில்நுட்பம் என்பது சாதாரணமானது அல்ல. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அது படிக்கிற பொழுதே வளரணும். அது எல்லா துறையிலும் வளரணும். ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி வரலாறு படிப்பவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் கூட இந்த அறிவை வளர்க்க வேண்டும். அதுக்கு தான் முதலமைச்சர் என்ன பண்ணார், அந்த வரலாற்று பண்ணால் தான் நிலத்தடி ஆய்வு செய்கிற முறை இருக்கு இல்லையா, பூமிக்கு அடியில் ஆய்வு செய்து பழைய வரலாற்றை கொண்டு வருகிற அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கும் ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் தேவைப்படுகிறது. அதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நாம் மறுக்க முடியாது. இங்கே சயின்ஸில் நல்ல டெவலப் ஆகி நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த அறிவியல் ஆய்வு செய்கிறவர்களை, அறிவியல் வளர்ச்சி பெற்றவர்களை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாராட்டுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருந்த 10 பேருக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். இஸ்ரோ அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள், அதுதான் சயின்டிஃபிக், அதுதான் அறிவியல் ரீதியான வளர்ச்சி. அதில் பாருங்கள், அந்த அவர்களுக்கு கொடுத்த அந்த 25 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுத்தார 10 இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு. அதில் எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, எங்கள் ஊரை சேர்ந்த ஒருவர் அதிலே இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இஸ்ரோவில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர் தெரியுமா யாருன்னு? வீர முத்துவேல். அவர் விழுப்புரத்துக்காரர். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அரசு பள்ளியிலே, ரயில்வே ஸ்கூல் அரசு பள்ளி அப்பெல்லாம், அதில் படிச்சுட்டு அந்த ஊர்லேயே பாலிடெக்னிக் படிச்சுட்டு பிறகு இங்கே இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் போனவர். அவங்க அப்பா சாதாரணமாக ஒரு ரயில்வேயில் ஒர்க் பண்ணுற ஒரு தொழிலாளி. அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் அப்போ அவருக்கு இருந்த அந்த ஆர்வம், அதை வளர்க்க வேண்டும் அல்லவா. இன்னும் இஸ்ரோவில் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய ஆர்வத்தை இன்னும் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 10 விஞ்ஞானிகளுக்கு, நம்ம ஊர்காரருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று கொடுக்கல, அங்கே இருக்கிற அறிவியல் வளர்ச்சி பெற்ற அந்த 10 பேருக்கும் வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் 25 லட்சம் ரூபாய். அது ஏதோ பணங்கிறது பெருசு இல்லை, ஆனால் அதை ஒரு அரசு வழங்குகிறது என்ற மரியாதை, மதிப்பு கொடுக்கிறோமே, அதுதான் வளர்ச்சி. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று சயின்டிஃபிக், அறிவியல் ரீதியாக பல்வேறு பணிகளை செய்திருக்கிற இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த பரிசினை, இந்த பாராட்டினை வழங்கவிருக்கிறோம். ஆகவே தான் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், அரசியல் ரீதியாக அவர்களுக்கு படிக்கிற பொழுதே அவர்களுக்கு அந்த அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள்
நான் முதல்வன் திட்டத்தை, அதுதான் நம்முடைய அன்பிற்குரிய அப்ரஹாம் அவர்கள் எடுத்து சொன்னார். நான் முதல்வன் திட்டத்தினுடைய பயன்களை எல்லாம் எடுத்து சொன்னார். இந்த நான் முதல்வன் திட்டம், இங்கே இந்த வயசானவங்கெல்லாம் ரொம்ப பேர் உட்காந்துருக்கீங்க, என்ன மாதிரி கொஞ்சம் 60 70 நம்மெல்லாம் படிக்கும்போது இருந்த காலத்தை நினச்சி இப்போ இருக்கிற கல்வி வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் இந்த வளர்ச்சியினுடைய வேகம் நமக்கு புரியும். அப்போல்லாம் நமக்கு தளர்ச்சி தான் இருந்தது, வளர்ச்சி இல்லை. எங்கடா போய் படிக்கிறது, எப்படிடா செலவு பண்ணுறது என்ற நிலைமை இருந்தது அல்லவா. படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்ட காலம் உண்டு, கல்லூரிகளே கிடையாத காலம். நாங்கள்லாம் படித்த காலம் அப்படி தான். அப்போ இருந்ததே அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒன்று, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒன்று, 2 தான். 2 யூனிவர்சிட்டி தான், பல்கலைக்கழகங்கள் தான். அந்த 2 யூனிவர்சிட்டி இருந்த காலத்தில் இப்போ விழுப்புரம் மாவட்டம்ன்றது அப்போ ஒருங்கிணைந்த மாவட்டம், கடலூர் மாவட்டமாக இருந்தது. அந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் கல்லூரிகளே கிடையாது. கடலூர் காலேஜ் தான் ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி விட்டால். நான் கடலூர் காலேஜில் பியூசி படிச்சுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிகிரி படித்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அப்படி. இப்போ என்ன தெரியுமா நம்ம சூழ்நிலை, விழுப்புரம் இப்போ அந்த மாவட்டமே ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்ததே இப்போ கடலூர் ஒன்று, கள்ளக்குறிச்சி ஒன்று, விழுப்புரம் மாவட்டமாக 3 மாவட்டங்களாக பிரிந்திருக்கிறது. அங்கே இருக்கிற கல்லூரிகள் மட்டும் ஏறத்தாழ 10-15 கல்லூரிகளே இருக்கின்றன. விழுப்புரத்திலேயே ஒரு கல்லூரி, திருவண்ணூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, திண்டிவனத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, பண்ருட்டியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி. இந்த ஆண்டு தமிழக முதலமைச்சர் தளபதி வந்த பிறகு திருக்கோயிலூரில் என் தொகுதியில் இருக்கிற அங்கே ஒரு அரசு கலைக்கல்லூரி. இதெல்லாம் துவக்கி இந்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் மட்டும் 21 அரசு கலைக்கல்லூரிகளை துவக்கி இருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். இதெல்லாம் எதற்காக? கல்வி வளர வேண்டும். அந்த கல்வி வளர வேண்டும் என்பதோடு அது சயின்டிஃபிக், அறிவியல் ரீதியாக படிக்கிற பொழுதே அவர்கள் தொழில் ரீதியாக வளர வேண்டும். படிக்கிற பொழுதே அவர்கள் எந்த வேலைக்கு போகலாம் என்பதை விட, வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட, முதல்வர் சொன்ன வார்த்தை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த கல்வியினுடைய வளர்ச்சியிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். அவர் சொன்னார், வேலை தேடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாகவும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதாங்க சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஆக இந்த அறிவை ஆரம்ப நிலையிலிருந்தே வளர்க்க வேண்டும். அதுக்குத்தான் அவர், அதுவும் குறிப்பாக இந்த அரசு பள்ளி, நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் படிக்கும்போது 2 காலேஜ் தான் இருந்தோன்னு. அவங்க படிக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகள். வயதான பேராசிரியர்லாம் பாருங்கள் எப்படி எப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தோங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அப்படிலாம் படித்தோம். பணம் கட்ட கூட வீட்டில் இருக்கிற நகையை வச்சு கொண்டு தான் இப்போ பணம் கட்டின காலம் அந்த காலம். ஆனால் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்ரஹாம் சொன்னது போல் இப்பொழுது புதுமை பெண் திட்டம், அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், அதுவும் இந்த அரசு பள்ளிகளில். ஏன்னா அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க பூரா கிராமத்து பிள்ளைங்க தான் படிக்கும், வசதி இல்லாதவங்க தான் படிக்கிறான். மற்றவங்களாம் அங்கங்கே தனித்தனியாக உடம்பு சேர்ந்துக்குவாங்க. ஆக அந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் இன்று இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கிற திட்டம் தான். 1000 ரூபாய் கொடுக்குறார். படி படி படி, அதுதான் தமிழக முதலமைச்சருடைய அறிவுரையாக இருக்கிறது. அது இந்த 1000 ரூபாய் பணம் இப்போ ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் மாதம் 1000 ரூபான்னா சாதாரணமான விஷயமா? அதையும் அந்த படிக்கிற மாணவ பருவத்திலேயே அவர்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, குறிப்பாக இந்த புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று அவர் ஒரு முடிவை எடுத்தார். அதுபடி இப்போ சமீபத்தில் ஒரு திட்டத்தை சொன்னார், உயர்வுக்கு படி. உயர்வுக்கு படி. நம்ம காலத்தெல்லாம் அப்போல்லாம், நான் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் சொல்கிறது தான், அப்போல்லாம் இந்த இஎஸ்எல்சியிலே பாதி பேர் 3/4 பேர் ஃபெயில் ஆகிடுவான். அப்போல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க தாத்தாலாம் இஎஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது, எலிமெண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். 8ஆம் வகுப்புலேயே பப்ளிக் எக்ஸாம் நடத்துவாங்க. அதில் ஃபெயிலானவங்க தான் 3/4 பேர். எல்லாம் அதோட வீட்டுக்கு போடுவாங்க, படிக்க மாட்டாங்க அடுத்து. அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி அப்போ இருந்தது.
அந்த மாதிரி காலம். அதையெல்லாம் மாற்றி அமைத்தது. இஎஸ்எல்சின்றதை மாற்றினது. அதுக்கப்புறம் அங்கே மாதிரி வேண்டாம், 10+2+3 இருந்தால் போதும் என்று கொண்டு வந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். தலைவர் சொல்லுகிற, தளபதி சொல்லுகிற திராவிட மாடல் ஆட்சி தான். அந்த அடிப்படையில் தான் இந்த 10+2+3 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, இருமொழி கொள்கை, இதெல்லாம் கொண்டு வந்தது அந்த காலத்தில் தான். இது யாரையும் துன்பப்படுத்துவதற்காக அல்ல, கல்வியினுடைய தரத்தையும் எண்ணிக்கையையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக எடுத்த முயற்சிகள். அதனுடைய அடிப்படையிலே தான் நாம் படிப்படியாக வளர்ந்திருக்கிறோம். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஆரம்ப பள்ளிகளிலேயே அவர்களுக்கு பயிற்சி, தொழிற்சாலை பயிற்சி, இந்த மாதிரி அறிவியல் ரீதியான பயிற்சிகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த படிக்கிற பொழுதே அவர்களுக்கு என்ன வெறும் புத்தக பூச்சாக இருக்கக்கூடாது, அவர்கள் வெளி உலகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். நம்மளாம் படிக்கும்போது நம்ம காலத்தில், அந்த காலத்தில் படிக்கிற பொழுது இந்த பாட புஸ்தகத்தை படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, பரீட்சை எழுதுறது, அதோடு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ அறிவியல் வளர்ந்திருக்கிறது. எல்லாம் கையில் ஃபோன் வச்சுக்கின்னு ஃபோன்லேயே படிச்சிடுறாங்க எல்லாத்தையும். அதிலேயே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலமும் வளர்ந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், அறிவியல் ரீதியான வளர்ச்சி. அந்த சயின்டிஃபிக் அப்ரோச், அந்த அறிவியல் ரீதியான அப்ரோச் எல்லா பாடங்களிலேயும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதோட ஆராய்ச்சி மனப்பான்மையையும் வளர்க்க வேண்டும். ரிசர்ச், இந்த ரிசர்ச்சுங்கிறது அந்த காலத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டியிலே 2 பேர் 3 பேர் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போ கல்லூரி பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் ரிசர்ச் பண்ண போகணும்னா அவங்களுக்கு கைடு போட்டு பண்ணுவாங்க. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. நான் போனது எஃப்ஐபி ப்ரோக்ராம், ஃபேக்கல்ட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். கல்லூரி பேராசிரியராக இருக்கும்போது சம்பளத்தோட ஆல் இண்டியா லெவலில் செலக்ட் பண்ணி ரிசர்ச்சுக்கு அனுப்புவோம். அப்படி நான் போய் ரிசர்ச் பண்ணி 3.5 வருஷம் சம்பளத்தோடு ரிசர்ச் பண்ணேன். அப்போ சம்பளமே 475 ரூபா தான். நான் சொல்கிறது 70, 80களில், 75ல். அப்போ அந்த மாதிரி ஆய்வு செஞ்ச காலம் உண்டு. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவன் புத்தகம் வாங்க கூட பணம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் படிச்சிருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணும்போது என் கூட 5 பேர் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எம்ஏ முடிச்சுட்டு அவங்க பிஹெச்டி வந்தவங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போல்லாம் எம்ஃபில் கூட கிடையாது. அப்போ பிஹெச்டி, எம்ஏ முடிச்சுட்டா, பிஜி முடிச்சுட்டா, அதில் 50% 60% இருக்கவங்களுக்கு 2 பேர் 3 பேர் அவங்க வந்து படிப்பாங்க. அப்படி தான் இருந்தது ஆராய்ச்சி காலம். அவங்களுக்கு புத்தகம் வாங்குறது, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு புத்தகம் வாங்கணும் இல்லையா, லைப்ரரிக்கு போய் படிக்கிறது வேறு, 1-2 புத்தகமாவது வாங்கணும் இல்லையா, வாங்கிறது கூட நிதி இல்லாத ஒரு கஷ்டகாலம் இருந்தது. அதை உணர்ந்தவர் தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அவர் தான் 120 மாணவர்களுக்கு, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணுற மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். ரிசர்ச் பண்ணுற மாணவங்க யாருன்னா ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? இல்லை, ரெகுலர் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். அதை ஒரு கையை தூக்குது. இந்த ரிசர்ச், அந்த ரிசர்ச் பண்ணுகிற எந்த பாடத்தில் ரிசர்ச் பண்ணாலும் ஒரு 120 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய். நான் சொன்ன பாருங்கள், அப்போல்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. இப்போ எம்ஏ முடிச்சுட்டு, எம்ஃபில் முடிச்சுட்டு அவங்க போய் ரிசர்ச் பண்ணணும். எம்ஏ முடிச்சுட்டு, பிஜி முடிச்சுட்டு 60% ஃபஸ்ட் கிளாஸில் வாங்கினா அவங்க போய் ரிசர்ச் பண்ணணும்னு போனாங்கன்னா அவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அதே போல் ஆவண காப்பகம், நான் முதல்ல சொன்ன பாருங்கள், இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு போகணும்னு. ஆவண காப்பகம் மற்றும் வரலாறு, இதில் ரிசர்ச் பண்ணுறாங்க பாருங்கள், அதில் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு கூட மாதம் 10,000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். அது 23, 24லேருந்து அதையும் கொடுக்குறார். என்ன இப்போ இந்த ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்றுத்துறை இதெல்லாம் சாதாரணமான அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுன்னா சயின்டிஃபிக் நாலேஜும் வேணும், ஹிஸ்டாரிக்கல் நாலேஜும் வேணும். அப்போ தான் பண்ண முடியும்.
அந்த மாதிரி செய்கிற ஒரு ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். மாதம் 10,000 ரூபாய் வழங்குகிறார். அது மட்டும் இல்லைங்க, இங்கே இந்த ஆராய்ச்சி வளர்க்கணுங்கிறது தான். இப்போ என்ன ரிசர்ச் சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்குறவங்கலாம் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் முக்கியமாக இருந்தவங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் இங்கே ஒரு ரிசர்ச் பார்க் உருவாக்குவதற்காக, ஆய்வு மையத்தை உருவாக்குவதற்காக 63 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை நீங்கள் அனைவரும் நினைவு கூற வேண்டும். எதுக்குடா இதெல்லாம் அவ்வளோ பேசுங்கிறாராம்? இதுதான் அரசியலுக்காக அல்ல. அரசியல் என்பது அப்பாற்பட்டது. ஆனால் இந்த கல்வி வளர்ச்சிக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து, உங்களுக்கு தெரியாதும் கிடையாது. என்னோட இப்போ எல்லாம் டிவி பார்த்துருக்கீங்க, ஃபோன்லேயே எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இதை சொல்ல வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆக இவைகளெல்லாம் தெரியாமல் சில பேர் இருக்கலாம். இந்த ஆய்வு மனப்பான்மை, ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த யூஜி படிச்சுட்டு அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு பிஜி போய் சேர்றாங்கல்ல, அந்த பிஜி சேருகிற மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் 6,000 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர். நீங்கள் என்ன இதெல்லாம் யூஜியோடு நிறுத்தாம பிஜி படிச்சுட்டு அப்புறம் பிஜி படிக்கிறதுக்கு பணம், அப்புறம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பணம். எந்த காலத்தில் சார் இதெல்லாம் நடந்தது? இதெல்லாம் நடக்கிறதாங்க தளபதியினுடைய காலம். யார் வேண்டுமானாலும், எந்த அரசியல் கட்சி வேண்டுமானாலும் இவர்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் யார் என்பதை நீங்கள் மனதார புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்று செய்து கொண்டிருக்கிறார். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், உயர்வுக்கு படி இப்போ கொண்டாந்துருக்கிறாரு. உயர்வுக்கு படின்னா 10ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர். நான் சொன்னேன்ல இஎஸ்எல்சி ஃபெயிலுன்னப்போ இந்த ட்ராப் அவுட்ஸ் நிறைய வந்துடும். இப்போ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழக முதலமைச்சர் உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்து 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிட்டான் பாருங்கள். அந்த 10வது வகுப்பில் ஃபெயில் ஆனவங்களாம் எல்லா கலெக்டருக்கும் உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர். எல்லா கலெக்டரும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் போய் வீடு வீடாக கூட போய் யார் 10வது ஃபெயில் ஆகிட்டான், +2 ஃபெயில் ஆகிட்டு வீட்டில் இருக்கான், அந்த மாதிரி வீட்டில் இருப்பவர்களுக்கும் உயர்கல்வியை கொடுக்க வேண்டும். உயர்வுக்கு படி. அந்த 10வது படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க போய் இதில் சேரலாம், ஐடிஐ, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அந்த ஐடிஐயில் படிக்கலாம். அதில் அவங்கள கொண்டு போய் சேருங்க என்று அவர்களுக்கு 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கு ஐடிஐயில் படிச்சுக்கிட்டே அவன் 10வது ஃபெயில் ஆகிட்டு கூட அந்த ஃபெயில் ஆனது பரீட்சையை எழுதலாம். எழுதிட்டு மறுபடியும் மேற்படிப்புக்கும் போகலாம். ஆனால் அந்த இடைநிற்றல் இருந்துடக்கூடாது. வீட்டில் இருந்தால் எல்லாம் மறந்துடும். அது எனக்கே அனுபவம் உண்டு. நான் எஸ்எல்சி அப்போல்லாம் எஸ்எல்சி பாஸ் பண்ணும்போது நான் அண்டர் ஏஜில் பாஸ் பண்ணிட்டேன். 13.5 வயசில் பாஸ் பண்ணேன். அண்டர் ஏஜில் 14.5 வயசு தான் அப்போ காலேஜில் பியூசியில் போய் சேர்றதுக்கு மினிமம் ஏஜ். அது இல்லைன்னா சேர முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அண்டர் ஏஜில் பாஸ் பண்ணதுனால 1 வருஷம் வீட்டிலே இருந்தேன். இந்த 1 வருஷத்தில் நான் பட்ட பாடு, இதை படித்ததெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் போய் பியூசியில் சேர்ந்து படித்தேன். அந்த மாதிரி இடைநிற்றல் இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்டத்தில் இருக்கிற கல்வி அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமந்தோறும் இல்லந்தோறும் சென்று யார் யார் இந்த மாதிரி 10வது ஃபெயில் ஆகிட்டான் அவர்களுக்கு அழைத்து ஐடிஐயில் சேர்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதுபோல் 12ஆம் வகுப்பு +2 அதில் ஃபெயிலான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்களை பாலிடெக்னிக், இப்போ என்ன பாலிடெக்னிக் இருக்காரு, ரொம்ப இடம் அதில் இருக்குது, அந்த பாலிடெக்னிக்கில் சேரலாம். பாலிடெக்னிக்கில் சேர்ந்தால் அதில் படிச்சுட்டு வந்தால் அவங்க செகண்ட் இயர் பிஇ இன்ஜினியரிங்கும் சேரலாம். ஆக ஃபெயில் ஆகிட்டோமே நான் மனது பாலிடெக்னிக்கில் சேர்ந்துட்டே ஃபெயிலான சப்ஜெக்ட் கூட எழுதலாம், பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேற்படிப்புக்கு போகலாம். ஆனால் அந்த இடைநிற்றல் வீட்டில் இருந்துட்டால் அவனை பண்ணோம்னா 1 வருஷம் விட்டா அவனை அதோட விட்டுருவாங்க. வேறு எதனா வேலை தேடின்னு அதை பண்ணின்னு போயிடுவான். அதனால் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான்
எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் உயர்வுக்கு படி என்ற திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சியர்கள் கூட அந்தந்த மாவட்டத்திலேயும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் மட்டுமல்ல, நான் முதல்லே சொன்னதைப் போல உலகத்திலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார். அதுதாங்க முக்கியம். எஜுகேஷன் அந்த டெவலப்மெண்ட் இருக்கணும். அந்த அறிவியல் ரீதியான வளர்ச்சிகளை பெறுவதற்குத்தான் நாம் நம்முடைய கல்வியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ படித்தோம் போனோம் வேலைக்கு போனோம் என்று இல்லாமல், அது போனோம் எல்லாரும் வேலைக்கு போகணுன்னு தான் படிக்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வேலைக்கு போகிற பொழுதே போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு, அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும், அந்த தேர்வுகளை எழுதுவதற்கான ஒரு மனப்பக்குவத்தை அவர்களுக்கு இளமையிலேயே உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் நம்முடைய இங்கே நம்ம சொல்கிற அந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மட்டுமல்ல, அவர் மற்றொன்றையும் செய்திருக்கிறார். ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. அங்கே தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் அவர்கள் இங்கே பாடம் நடத்தி அவங்க இங்கே மாணவர்களுக்கான பயிற்சியை கொடுக்கலாம். இங்கே படிக்கிற மாணவர்களும் அதே போல் தொழிற்சாலைகளுக்கு சென்று படிக்கிற பொழுதே அவர்கள் பயிற்சியை பெறலாம். இதுதாங்க